எங்க ஒரு நிமிஷம். என்ன? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க மட்டும் வரலன்னா பிரச்சனை பெருசா இருக்கும். என்ன வீட்டை விட்டே அனுப்பியிருப்பாங்க. சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. இங்க பார், இதை நான் உனக்காக மட்டும் பண்ணல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு என் குடும்பமே இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நீ ஏதாவது பண்ணிட்டு வெளியே போயிட்டா மறுபடியும் என் வாழ்க்கை தான் போச்சுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன். அப்போ நீங்க எனக்காக பண்ணலையா? நான் என்னமோ நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பால தான் இதை பண்ணீங்கன்னு நினைச்சேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க வான்மதி? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? நீங்க தானங்க சொன்னீங்க வருணையும் வெண்ணிலாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அவங்க சந்தோஷமா வாழறத பார்க்கணும்னு. அதான் இப்படி பண்ணேன். அதுக்கா இப்படியா பண்ணுவ? ஏய், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தப்பா எதுவும் யோசிக்காதன்னு. நீ திருந்துற மாதிரியே தெரியல. ஆனா அந்த அண்ணாமலை நான் தான் இதை பண்ணேன்னு எப்படியோ கண்டுபிடிச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஐயோ, நீ என்ன சொல்லினுகிற? டென்ஷன் ஆகாது. அதுக்குள்ள கௌதம் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. நாங்க சேர்ந்துதான் இதை பண்ணோன்னு பழைய தாமல போட்டுக்கிட்டாரு. அப்பாடா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போட்டேன். பயப்படாதம்மா, நான் நினைச்சதை சாதிக்காம இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? என்ன, நான் போட்ட பிளான் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, அத்த உடுக்கண்ணு, உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? என்ன? இல்ல கண்ணு, இதோட முடிஞ்சிச்சா? இன்னும் நிறைய பிளானுக்கு இதுன்னு சொன்னேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி ஆக்டிங் போடுறியா? நான் என்ன பண்ணேன்? சும்மா நடிக்காதடி. அண்ணாமலை அத்தை கிட்ட நீ தானே சொன்ன? நானா? வாய மூடுறி. நீ சொல்லாம அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணா நீ என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறியா? ஐயோ அக்கா, சத்தியமா அத்தைகிட்ட நான் சொல்லல. நான் சொல்ற மாதிரி இருந்தா வருணுக்கு இப்படி ஆன உடனே எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இருப்பேன்ல. அதானடி உன் பிளானி. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு தனியா போய் என்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்க. உன் நாடகத்தை என்கிட்டயே காட்டுறியா? நிறுத்துக்கா. நீ பண்ணதெல்லாம் வெளியில சொன்னா உன் கதை என்ன ஆகும் தெரியுமா? என்னடி, என்னவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட? உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் விஷயத்துல நீ தலையிட வேண்டான்னு. அப்புறமா எதுக்கு நீ தலையிடுற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். வேண்டாம். ஏன் நல்லதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம். ஏன் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நானும் வரமாட்டேன், கௌதம் மாமாவும் வரமாட்டாரு. ஒழுங்கா உன் வாழ்க்கைய வாழ வழிய பாரு. ஆமா, உண்மையை சொல்லு. நீ உங்க அக்காவுக்காக சப்போர்ட் பண்ற, ஓகே. நானா இருந்தாலுமே அதுதான் பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க அக்கா மிஸ்டேக் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? இங்க பாரு, எனக்கு உங்க அக்கா மேலெல்லாம் எந்த கோபமும் இல்லை. அவங்கள நான் குறை சொல்லவும் விரும்பல. ஏன்னா கௌதமனா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நீ உங்க அக்காவை ரொம்பலாம் நம்பாத. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அக்காவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. அவ சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு என்னை விட அதிகமா ஆசைப்பட்டது அவதான். அதான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அதை எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிற டென்ஷன்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எனக்காக அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்பவும் கெட்டது நினைக்க மாட்டா. உன்னை நினைச்சா பெருமையாவும் இருக்கு, அதே நேரத்துல இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கேன்னு பாவமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
லக்ஸ், மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இன்னைக்கு வர வேண்டிய ஸ்டாக் எல்லாம் வந்தாச்சா? எஸ் மேம், மார்னிங்கே வந்துருச்சு மேம். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பில் அடிச்சிடலாம் மேம். ஓகே, அதை இன்னைக்கே முடிச்சிருங்க. ம் ஓகே மேம். ம். மேம் ஆ? நீங்க 50 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு கல்யாண சீரா 1 கிரவுண்ட் நிலம் கொடுக்கறதா சொன்னீங்கல்ல மேம், ம். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு மேம். லக்ஸ், மேம் இந்த முறை ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கணும். பொறுப்பை உத்தமன் மாப்பிள்ளை கிட்ட தான் கொடுத்துருக்கேன். நீயும் கூட இருந்து பாத்துக்க. கண்டிப்பா மேம். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நிலம் தரேன்னு ஏமாத்துனாங்களே உங்க மேடம், அவங்கள நாங்க பார்க்கணும். மேடம் இப்ப பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன பிஸியா இருக்காங்க? அப்ப நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோமா? முதல்ல கூப்பிடு உங்க மேடத்தை. என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார், எங்களுக்கு ஒண்ணு இங்க வந்து சத்தம் பண்ணணும்னு ஆசை கிடையாது. நாங்க எங்க நியாயத்தை தான் கேக்குறோம். என்ன சொல்றீங்க? என்ன சார் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த அம்மாவோட மருமகன் தானே? உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு 1 கிரவுண்ட் நிலம் தரதா வாக்கு தந்தாங்க. ஆனா கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வச்சாங்க. இது வரைக்கும் நிலம் கைக்கு வந்து சேரல. என்ன சமயம் பார்த்து வந்து பிரச்சனை பண்றாங்க? அத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்களை வெளியே அனுப்பியாங்க. என்ன சார் இப்படி அமைதியா இருக்கீங்க? முதல்ல அண்ணாமலை மேடத்தை வெளியே வர சொல்லுங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இல்ல, அத்தை ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. இப்ப அவங்கள பார்க்க முடியாது. உங்க பிரச்சனைய நானே அத்தை கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது சார். எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? ஒண்ணு குடுக்கறேன்னு சொன்னா குடுக்கணும், இல்ல தர முடியாதுன்னு சொல்லணும். நாங்க உங்களை கேட்டோமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நிலம் கொடுங்கன்னு? நீங்களா சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? கொடுக்கறதே ஓசி, இப்படி அதிகாரமா கேக்குறீங்க? மாப்பிள்ளை, என்ன பேசுறீங்க? பின்ன அத்தை இவங்களாம் எப்படி பேசுறாங்க? இங்க பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேர வேண்டிய நிலம் உங்க கைக்கு நிச்சயம் வந்து சேரும். இது இந்த அண்ணாமலையோட வாக்கு. அதெல்லாம் முடியாது மேடம். எங்களுக்கு நிலம் இப்பவே வேணும். எங்களுக்கு நிலம் கிடைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஏய், வெண்ணிலா வந்துட்டு இருக்கா. அவ கையில ஒரு ஃபைல் இருக்கு. அவளை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அந்த ஃபைல் அண்ணாமலை கிட்ட போய் சேரக்கூடாது. சொல்லிட்டீங்களே மேடம், நாங்க பாத்துக்கிறோம்.